கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். தெரியும் சார், இந்த நீட் எதிர்ப்பு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தாலும் இந்த முறைகேடு சம்பந்தமாக நடத்தின சிஜேபி போராட்டத்தில் பிரதான் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக தான் பிரதான் அவர்கள் வந்து பதவியில் இருக்காங்க. 2 நாட்கள் முன்பாக மோடி அவர்கள் வந்து மாணவர் பக்கம் நாங்கள் நிற்கிறோன்னு ஒரு கருத்தை ஒரு வீடியோ மூலியமாக வெளியிட்டிருந்தாங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைய தொடங்கி இருக்கிறது. நேற்று காக்கோஸ் பற்றி பிரதான் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்க சூழலில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வே கூடாது, நீட் என்பதை முறைகேடுன்னு ஒரு போராட்டம் நடிக்க தொடங்கி இருக்கிறது. விசிக தலைவராக கூட திருமாவளவன் கனிமொழி அவர்கள் கூட பிரதமர் மோடியை நோக்கி இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும், 150 முறை வந்து வினாத்தாள் கசிவுலாம் ஏற்பட்டிருக்கு, அது இப்போ மோடி தான் காரணம் மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? முதற்கட்டமாக வெற்றியடைந்த மாணவர் சமுதாயத்திற்கு எனது சார்பிலும் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பழைய பாடல் ஒன்று இருக்கும், மாணவர் நினைத்தால் நடத்தி காட்டுவார்னு சொல்லி. மாணவர்கள் போராட்டம் பல்வேறு வெற்றிகளை திருப்பு முனைகளில், அரசியலில், சமுதாயத்தில் பெரிய புரட்சி மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் அந்த நீட்டு தேர்வு சம்பந்தமாக விழிப்புணர்ச்சியை இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு தான் முதன்மையாக விழிப்புணர்ச்சியோடு நீட்டு தேர்வுக்கு தமிழ்நாட்டில் விதிவிலக்கு வேண்டும், நீட்டு தேவையில்லை அப்படின்ற கோஷத்தை இந்தியாவிலே வச்ச ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், முதன்மை மாநிலம். போராடிய மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள், போராடிய அரசியல் கட்சி தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் தான். அதுல முதல் பலி இந்தியாவிலேயே அனிதா, என்னுடைய சகோதரி. அதனால தமிழ்நாடு எதிலுமே முதன்மை மாநிலமாக, களத்திலே வரலாற்றிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தான் என்றைக்கும் இருக்கிறது. அந்த பெருமையோடு நான் பேசுவதெல்லாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வரலாறே இந்தியாவின் வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கங்கை கரையிலிருந்து இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்க கூடாது, காவிரி கரையிலிருந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும், அல்ல என்றால் தாமிரபரணி ஆற்றிலிருந்து எழுதப்பட வேண்டும். இங்கேதான் நெற்கட்டும் சேவல் பூலித்தேவலிருந்து முதலாக போராடி இருக்கிறார்கள். அவனை கேட்டா ஜான்சி ராணி பாய், லக்ஷ்மி பாய்டுவான். அது போராட்டம் அல்ல, அது வாரிசுரிமைக்கான போராட்டம். இங்கே மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இழந்த அரசை மீட்டது நம்முடைய சிவகங்கை நாச்சியார், வேலுமங்கை வீரநாச்சி. அதனால இந்த வரலாறை மாற்றி எழுதுவான். இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகம் பங்கெடுத்தது தமிழ்நாட்டுக்காரன் தான். ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தையை சொன்னது செண்பகராமே, அதை சொல்ல மாட்டேன். நேதாஜி படையில் அதிகமாக ஆள் திரட்டினது இங்கிருந்து தான், அதை சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் தமிழனுடைய வரலாற்றை சுரண்டி அழித்து வடபுலத்து வரலாற்றை கொண்டு வர நினைப்பான். மொழியிலே சமஸ்கிருதம் தான் முதல்ல மொழிடுவான். கலாச்சாரத்திலே பார்ப்பன கலாச்சாரம் தான் பெரிய கலாச்சாரம். கீழடி மெய்ப்பித்து விட்டது. அதுதான் கீழடி அறிக்கையை இன்றைக்கு வெளியிட மறுக்கிறது ஒன்றிய அரசு. அது மாதிரி நீட்டு தேர்வு அதனுடைய அபாயத்தை கண்டுபிடித்தது தமிழ்நாடு. இந்தியாவிலேயே இடஒதுக்கீடை சுதந்திரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் நீதி கட்சி காலத்தில் இடஒதுக்கீடு, கம்யூனல் ஜீவோ, பிற்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தது தமிழ்நாடு திராவிட இயக்கத்துடைய தொடர்ச்சி நீதி கட்சி. அந்த பெருமையோட பேசுறா. நீட்டு தேர்வுக்கு விலக்க வேண்டும் என்று திமுக போராடியது, மாணவர்கள் போராடினோம், நாடாளுமன்றத்தில் பேசணும். தமிழ்நாடு சட்டசபையில் அண்ணா திமுக தீர்மானம் நிறைவேற்றுச்சு. திமுக நிறைவேற்றினா, கவர்னருக்கு பலமுறை அனுப்புனா, ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கோம், பல உயிர்களை இழந்திருக்கிறோம். ஆனா எதுக்குமே ஒன்றிய அரசு கவலைப்படலை. இந்த 10-12 வருஷத்துல ஒரு முறை போராட்டத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு அடிபணிது என்று சொன்னால் விவசாயியுடைய போராட்டம் 1 வருஷம் நடந்துச்சு. கோடை மழையில் வெயில் அத்தனையும் தாங்கி 1000 பேர் இறந்தார்கள்.
1000 விவசாய குடிமகனுடைய பெண்கள் தாலி அறுக்கப்பட்டது, உதவியானார்கள். அதற்கு பின்னாடிதான் 3 விவசாய சட்டங்களை ஒன்றிய அரசு ரத்து செய்தது. அதற்கு முன்பாக ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் பதவி விலகினார். அவர் எதுக்குன்னு கேட்டா பாலியல் புகார்னால விலகினார். அக்பர் நினைக்கிற அவர் பேரு, விலகினார். அதுக்கு பின்னாடி போராட்டம் நடத்தி போராட்டத்துக்கு ஒன்றிய அரசு பணிந்து சரண்டராயி ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியில் இருக்கிறார் சொன்னால் முதலாக அகில ஒன்றிய அளவில் மாணவர்கள் நடத்திய நீட் தேர்வு போராட்டம் தான் பெரிய அளவில் போராட்டம். இந்த போராட்டத்துடைய நோக்கம் அருமையான நோக்கம். பல முறை வினாத்தாள் அவுட், 53 முறை. அதுக்கு மேல வினாத்தாளுடைய கசிவு. அப்ப மாணவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுக்கு தகுதி இல்லாத கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் நோக்கம் அருமையான கோஷம். 2வது கோஷம் கொஞ்சம் குழப்பமாயிருச்சு. நீட் அறவே வேண்டாம் 2 கோரிக்கை வச்சிருக்கணும். மாணவர்களுடைய உணர்ச்சி, தமிழ்நாட்டில் தொடங்கின போராட்டம் இன்னைக்கு இந்தியா பூரா வெடிச்சிருக்கு. இந்திய போராட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் தொடங்கணும். இன்னைக்கு மும்பையில் வரைக்கும் இந்திய போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு தான் வழிகாட்டியா இருக்கான். நீட் எதிர்த்து அன்னைக்கு இந்திய அளவில் மாணவர்கள் திரண்டிருக்காங்க, வரவேற்போம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகியது பெரிய வெற்றி. அவங்க சிஜேபி மாணவர்கள் ஆரம்பிச்சாங்க, ஆனா அதுக்கு அமைப்பு கிடையாது. ஒரு நையாண்டித்தனமா ஆரம்பிச்சது ரொம்ப சீரியஸா போய் ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியே ராஜினாமா செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுல நேற்று ஒன்றிய அமைச்சகத்தின் சார்பை விளக்கம் சொல்றாங்க. தர்மேந்திர பிரதான் நோக்கம் அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபி நீட்டை நாங்க விளக்கம் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் செத்தாலும் எத்தனை பேர் மடிந்தாலும் நாங்க அந்த தேர்வு முகமை இனிமேல் லீக் அவுட் ஆனா 10 வருஷம் நாங்க தண்டனை கொடுப்போம், அவதாரம் போடுவோம் தான் வர்றாங்களே தவிர நீட்டை விளக்குறதுக்கு அவசர சட்டம் கொண்டு வர மறுப்பதின் மர்மம் என்ன? காவி கல்விக் கொள்கை. சாதாரண சாமானிய வீட்டுக்குள்ள டாக்டர் ஆகக்கூடாது, மருத்துவ அந்த பாப்பா வீட்டுக்குள்ள தான் வரணும். அது நீட்டு மூலமா தடுக்க முடியும். இவ்வளவு பேர் இறந்ததுக்கு பின்னாடி மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் கொந்தளித்ததுக்கு பின்னாடி நாடாளுமன்றமே நடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு நாடாளுமன்றத்துடைய வாயுகள்லாம் மூடப்பட்டு ஒரு 10-12 வருஷத்துல மோடி தானே சுயமாக வீடியோ போட்டு மாணவர்கள்ட்ட மக்கள்கிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு மாணவர்கள் போராட்டம் பிஜேபி தள்ளப்பட்டதுக்கு பின்னாடி தர்மேந்திர பிரதான் பதவியை ராஜினாமா பண்ண வச்சீங்களே தவிர இந்த மாணவர்கள் போராட்டம் உணர்ச்சி பூர்வமாக கிளம்பிய இந்த போராட்டத்தை நீட் வேண்டாம் என்கின்ற கோரிக்கை முன்வைத்து நீட்டை தேர்வை ரத்து செய்யறதுக்கு போராடி இருக்கணும். அந்த ஒரு கோரிக்கை அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. நீட் ரத்து வேணும். தாவேக அரசு ஒன்றிய அரசுக்கும் தலையை காட்டுது, போராடுறவங்களுக்கு காலை காட்டுது. மீன் மாதிரி தலையும் காட்டுது, வாழையும் காட்டுது. வாழை அரித்து விடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒண்ணு நீட்டு வேணாம் அப்படின்ற முடிவெடுத்தா மாணவர்கள் போராட்டத்தை மெரினால நடத்த விட்டு முடியாதானே? ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால நடத்தினா குடிமொழி போச்சா? தாவேக அரசு அரசு தீர்மானம் கொண்டு வாங்க, மீண்டும் போடுங்க, தீர்மானம் போடுங்க. தமிழ்நாட்டை பொறுத்துள்ள போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய சக்தியாக அதிகாரத்தை பயன்படுத்தி தாவேக அரசு மாணவர்கள் போராட்டத்தை தடுக்க முனைந்தது கண்டிக்கத்தக்கது. தாவேக அரசு நாங்கள் நீட்டு வேண்டாம் என்று சொன்னால், நீட்டுக்கு ஆதரவாக தாவேக செயல்படும் என்று சொன்னால் மாணவர்கள் போராட்டத்தை நடத்த அனுமதி கொடுத்திருக்கணும். அதனால பெரிய உணர்ச்சி பூர்வமா மாணவர்கள் கிளம்பிட்டாங்க இந்தியா பூரா. அதுல பயங்கரவாத சதின்னு சொல்லி பார்த்தாங்க, தீவிரவாதிகள் சதின்னு சொல்லி பார்த்தாங்க, திமுக சதின்னு சொல்லி பார்த்தான். எந்த சதியும் இல்லை. இந்தியா பூரா மாணவர்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. இந்த உணர்ச்சி பூர்வமான போராட்டத்தை நேற்றைக்கு உடனே வித்துட்டா அப்படி இருக்க கூடாது என்பது என்னை பொருளுடைய கருத்து.
தர்மேந்திரா பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார்ல. இப்ப நடக்கக்கூடிய பாராளுமன்றத்துல நீட்டு தேர்வு வேண்டாம், அவசர சட்டம் கொண்டு வா, மீண்டும் போராடணும். மக்களுக்கு தான் அரசு, ஜனநாயகம் என்பது மக்களுக்கானதான். நாங்க அந்த நீட்டை வச்சுக்கிருவோம், நாங்க இனிமே ஒழுங்கா இப்ப கொஸ்டின் கொண்டு வந்துருவோம், அப்படி கொஸ்டின் லீக் அவுட் ஆனா 10 வருஷம் ஜெயிலுக்கு போடுவோம். இதெல்லாம் நடக்காது. இது மாணவர்களை ஏமாற்றுகின்ற செயல். நம்முடைய நோக்கம் நீட் தேவையில்லை. பேன் நீட், நீட்டை தடை செய், இதான் மாணவர்களுடைய ஒரே குரலா இருக்கணும். இதுல உள்ள பூர பாக்குறான், காங்கிரஸ்லாம் ஆகாத கட்சி, காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்த கட்சி. தமிழ்நாட்டில் அன்னைக்கு கலைஞர் போராடினார். அப்ப விருப்பம் என்றால் நீட்டை ஏற்றுக்கொள்கின்ற மாநிலம் ஏற்றுக்கொள்ளட்டும், வேண்டாத மாநிலம் வேண்டான்னு சொல்லட்டும் திருத்தம் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் தான் நீட்டை அறிமுகப்படுத்தின கட்சி. அதனால காங்கிரஸ் சுயலாபம் தேட பார்க்குது. மாணவர்கள் போராடிட்டு கிடந்துக்கு ராகுல் காந்தி வராம பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு உனக்கு மரியாதை பண்றீங்க போய் திடீர்னு? அவங்க சமூக செயற்பாட்டாளர் சோனமாங்சன் அவங்களுடைய மனைவி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. திசை திருப்ப பார்க்குது காங்கிரஸ். இது காங்கிரஸ் பதில் என்ன? சமூக செயற்பாட்டாளர் 23 நாளாக பச்சை தண்ணி குடிக்காம உண்ணாவிரதம் இருந்து மயக்க நிலையில் இருக்கிறாரு. சிஜேபி பார்ட்டியுடைய தலைவர் தாய் இன்னைக்கு கண்ணீர் பேட்டி, இனிமையாவது வீட்டுக்கு வாப்பா. அவர் சொல்றாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதி கரப்பான் பூச்சின்னு சொல்லி நையாண்டித்தனமாக வேலையில்லாத இளைஞர்களை பேசியது நான் அவருக்கு நையாண்டியாக தெரிந்தது, எனக்கு அது கொந்தளிப்பேர் மனதில் ஏற்படுத்தியது, ஆகவே நான் வெளிநாடு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது இப்போ ஒரு கட்சியாவே மாறப்பாகுது சிஜேபி. அப்ப இளைஞர்கள்ட்ட ஒரு கொதிப்பு இருக்கு, இளைஞர்கிட்ட போராட்டம் குணம் வந்துருச்சு. இந்த போராட்டத்தை, இந்த உணர்ச்சியை மையப்படுத்தி நீட்டுக்கு நம்ம ஒரு முடிவு கொண்டு வரணும். நீட்டு போராட்டத்துடைய முதல் வெற்றி தான் தர்மேந்திரா பிரதான் பதவி விலகல் என்பது. அது மாணவர்களுக்கு கிடைத்த இமாலய வெற்றி, பாராட்டத்தக்கது. முழுமையாக நீட்டை தேர்வை காலி செய்ய வேண்டும், நீட்டை எடுக்க வேண்டும். அதுதான் மாணவருடைய உயரிய நோக்கமா இருக்கணும். அதான் திமுக ஆட்சியில ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் குழு அமைச்சோம். அதுக்கான பரிந்துரைகளை பண்ணியிருக்கிறோம், சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டோம், தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறான். அதனால ராகுல் காந்தி காங்கிரஸ் இரட்டை வடம் போடுகிறது நீட் விஷயத்துல. எப்படி பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு 10% பாஜக அரசு அமுல்படுத்திய போது அதற்கு ஆதரவு அளித்த காங்கிரஸ், நீட்டு தேர்வை அறிமுகப்படுத்திய காங்கிரஸ், இப்பொழுது மாணவர்கள் போராட்டத்தை ஆதரிக்க அங்க வராம பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி மறியல்னு சொல்லி என்ன நாடகம் போடுறீங்க? ஆனா காங்கிரஸ் இதுல அரசியல் லாபம் பார்க்க நினைத்தது மாணவர்கள் எச்சரிக்கை இருந்தாங்க. காங்கிரஸ் தான் இந்த போராட்டத்தை திசை திருப்ப முனைந்தது. இப்ப மூணாவது இரு அணிகள்லையும் திமுக இல்லை, பாஜகவும் நீட் தேர்வு ஒழிக்காது, காங்கிரஸும் அதற்கான ஒழிக்கிறதுல சாத்தியம் இல்லை. என்ன பண்ண போறோம் சார்? தமிழ்நாடு நீட் வேண்டாம்னு தொடர்ந்து போராடி இருக்காங்க. ஸ்டாலின் என்ன பண்ண போறோம்? ஸ்டாலினுடைய கோரிக்கை, திமுக வைத்த கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை தான் இன்னைக்கு இந்தியாவின் கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு சிஜேபியின் கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் போராடிய மாணவர்களின் கோரிக்கை என்ன? இந்தியா முழுவதும் இந்த 25 நாளா போராடிய மாணவருடைய கோரிக்கை என்ன? நம்ம ஆரம்பிச்ச கோரிக்கை தமிழ்நாட்டு மாணவர்கள் அனிதா நீட் வேண்டாம் என்று சொன்ன கோரிக்கை, திமுக அண்ணா திமுக நீட் வேண்டாம் என்று சட்டசபையில் போட்ட கோரிக்கை, திமுக தலைவர் ஸ்டாலின் நீட் வேண்டாம் என்று போராடுகின்ற கோரிக்கை, போராடுகின்ற மாணவர்களை கனிமொழி சந்தித்திருக்கிறார். போராடுகின்ற மாணவர்களுக்கு இங்கே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். போராடுகின்ற மாணவர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் இரட்டை வேடம், பிஜேபி கல்வியை காவிமயமாக்க முனைக்கிறது, உயர்ஜாதி வர்க்கத்திற்கு டாக்டர் படிப்பை தாரை வார்க்க நினைக்கிறது, சாதாரண சேரி விட்டு பிள்ளைகள் ஏழை எளிய மக்கள் டாக்டர் ஆகக்கூடாது தடுப்பதற்காக தான் நீட்டு தடை. ஆகவே நீட்டு வேண்டாம் என்று எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இன்னைக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு மாணவர்கள் கொந்தளித்து போயிருக்காங்க. அந்த கொந்தளிப்பின் வெளிப்பாடு தான் சிஜேபி வெளிக்கொண்டு வந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வைத்த கோரிக்கை தான் இந்தியா முழுவதுமான கோரிக்கையாக மாறி இருக்கிறது. ஆகவே திமுகவை பொறுத்தளவில் காங்கிரஸ் தேவையில்லை, பாஜக எதிர்ப்பு,
இந்திய அளவில் மம்தா பானர்ஜி, இந்திய அளவில் அகிலேஷ் யாதவ், இந்திய அளவில் சந்திரசேகர், இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டாட்சி, மாநிலங்கள் கட்சியில் அடங்கிய ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்தி அந்த கூட்டாட்சியின் முதல் நோக்கமே நீட்டுத் தேர்வை தடை செய்வோம் அப்படின்றத ஸ்டாலின் முன்னெடுப்பார். இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை வலுவாக உருவேற்றியது ஒன்று. மூன்றாவது சக்தியாக ஸ்டாலின் அவர்கள் இந்திய அளவில் ஒரு கூட்டணி ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த கூட்டணி தான் எதிர்காலத்தில் மாணவர்களுடைய ஆதரவோடு, இளைஞருடைய ஆதரவோடு, விவசாயிகளுடைய ஆதரவோடு, மாநில உரிமைகளை வேண்டுகின்ற கட்சியுடைய ஆதரவோடு, மாநில உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, நீட்டை தடை செய்வதற்கு ஸ்டாலின் கைகாட்டுவதுதான் பிரதமராக வர முடியும். ஸ்டாலின் கைகாட்டுற கட்சி தான் இந்தியாவை ஆளும். அப்படி வரும்போது நமக்கு ஒரே பார்வை தான், சமதுருப பார்வை தான் காங்கிரஸ் பிஜேபி. அது இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாகின்ற பொழுது கவர்னர் பதவி எடுக்கின்ற கூட்டணி அந்த ஆட்சி உருவாக்கும். கவர்னர் பதவியே மாநிலத்துக்கு தேவையில்லை, நீட்டு தேவையில்லை. மாநில உரிமைகளை பாதுகாக்கின்ற மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை, ஒன்றிய பட்டியலுடைய கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர, மாநில கட்சியில் அடங்கிய மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சியை ஸ்டாலின் ஏற்படுத்துவார். நன்றி சார். நன்றி.